டிஆர்எக்ஸ் சீரிஸு எண்டிங் யாருமே எதிர்பார்க்கல. சீரிஸ் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக முடிச்சுட்டாங்க. எண்டிங்கை பற்றி பேசுவோம். இவங்களுடைய சினிமா கரியர் ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபாலை நோக்கி போகும்போது ஒரு கம்பெனி ஓனரை மேனேஜ் பண்ணி மறுபடியும் சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகியிருப்பாங்க. அப்போ தான் தெரிய வருது இவங்களுடைய ஹஸ்பண்டே ஒரு மிகப்பெரிய சைக்கோ தான். ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகியிருந்த எக்ஸ் ஒய்ஃபை ஒரு ரூம்குள்ளே அடிச்சு வச்சிருப்பான். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சைக்கோ. ஹீரோயின் ஆஜினை இவன் ரொம்பவே தொல்லை பண்ணுறான்றது டூஹைக்கு தெரிய வருது. அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவனை எதுக்கிறது உனக்கு தான் ரிஸ்க்கு. சினிமாலாம் எதுவுமே வேணாம், டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துருன்னு இவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. இதுக்கு மேலே என்னால் சினிமா விட்டு வர முடியாது, நீ அவனுக்கு அகைன்ஸ்டாக எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆரம்பிக்குது. ஹீரோயின் ஆஜின் லைஃப்பில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது ரெண்டே பேர் தான். ஒன்று ஜுன்சியோ, அப்புறம் டூஹே. இவன் நமக்கு தொல்லை கொடுக்குறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சிஓ சைக்கோ டூஹே அவன் காலி பண்ணுறதுக்காக ஆளுங்களை அனுப்பிச்சுட்றான். அவங்களுமே அவனை அடித்து போட்டு கொண்டுடுறாங்க. அவனுடைய லைஃப் ரிஸ்கில் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே அவனுடைய வீட்டுக்கு முன்னாடி கேமரா செட் பண்ணியிருப்பாரு. ஜுன்சியோ நடந்த எல்லாத்தையும் அந்த வீடியோ வழியாக பார்த்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நேராகவே அந்த சைக்கோவை மிரட்டிட்டு வந்திருப்பான். சீரிஸ் ஆரம்பத்துலேருந்தே காமிச்சிருப்பாங்க. ஜுன்சியோ என்னதான் பைத்தியக்காரத்தனமாக ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவர் ரொம்ப நல்லவர். மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறது அவருக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ உதாரணத்துக்கு அந்த கேஃபோனை ஜெயிலுக்கு போனதுக்கு கோவப்பட்டு கேள்வி கேட்டிருப்பாரு. ஆஜின் பாதிக்கப்பட்டதுக்கு தன்னோட அம்மாவுமே ஒரு வகையில் காரணம்னு சொல்லி தான் அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகவே சப்போர்ட் வந்திருப்பாரு. பட் ஆஜினால் இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறது இவருக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு இதுக்கப்புறம் நீ யாருக்காகவும் பழி வாங்க வேணாம், நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு எல்லாத்தையுமே நிறுத்த சொல்கிறாரு. என்னால் இதை நிறுத்த முடியாதுன்னு ஆஜின் காலை கட் பண்ணியிருப்பாங்க. இத்தனை நாள் ஆக்டிங்காக கஷ்டப்பட்டதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அவார்ட் சொல்ல இவங்களுக்கு அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு அவார்ட் ஸ்பீச்சில் பயங்கரமாக சென்டிமெண்ட்டாக பேசி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த பக்கம் ஆஜின் நம்மளோட லைஃப்பில் பண்ண எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது இவங்களால ஒரு பொண்ணு எப்படி பாதிக்கப்பட்டாங்க, ஆஜினுடைய அப்பா எப்படி இறந்தாருன்னு எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் சொல்கிறது யாருன்னு பார்த்தா வேறு யாருக்கும் கிடையாது. இதுக்கு மேலே யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஜுன்சியோ எல்லாத்தையுமே சொல்கிறாரு. பயங்கரமாக வெக்ஸ் ஆகி அந்த ஒரு ட்ரெஸ்ஸோட வேகமாக நடந்து போகிறாங்க. ஜுன்சியோ இவங்களுக்காக காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எதுவுமே பேசாமல் அந்த ஒரு கார்லேயுமே ஏறி போகிறாங்க. மனுஷங்களே இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டு போன்னு சொல்ல இவருமே காரை ஓட்டிகிட்டு போகிறாரு. ஃபைனலி ஆஜின் கிட்ட தன்னுடைய காதலை சொல்கிறாரு. ப்ரப்போஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் பயங்கர வேகமாக காரை ஓட்டிகிட்டு போய் மலை மேலேருந்து அப்படியே காரை கிராஷ் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே இறந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது ஆஜின் அதுலேருந்து தப்பிச்சிடுறாங்க. காரை விட்டு வெளியே வரும்போது ஜுன்சியோ அவங்களோட கையை பிடிச்சிருப்பாரு. இவங்க நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம், பட் அந்த கைகளை உதறி விட்டு இவங்க மட்டுமே வெளியே வந்திருப்பாங்க. மலை மேலே ஏறி வந்துட்டு அந்த காரை பார்த்து சைக்கோத்தனமாக சிரிக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல சீரியஸுமே முடிக்கிறாங்க. இந்த சீரிஸோட ஃபேன்ஸு யாருமே இந்த எண்டிங்கை எதிர்பார்க்கல. ஜுன்சியோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவங்க அம்மா கூட சேர்ந்துருப்பாரு. அண்ட் இன்னொரு பக்கம் டோஹே தன்னோட தம்பி கூட ஒரு முறை கூட பேசியிருக்க மாட்டார். ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. இந்த பக்கம் எல்லா தப்புக்கும் காரணமான மைக்காஜின் உயிரோடு காமிச்சது நிறைய பேருக்கு ஸ்டேஞ்சாக தான் இருக்குது. சீசன் 2 மேக் பண்ண தான் போகிறாங்க. அந்தளவுக்கு பயங்கரமான பாப்புலாரிட்டி. எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய சைக்கோ ஹஸ்பண்டை அடுத்த சீசனில் காலி பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சீரிஸோட எண்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஏகப்பட்ட ட்ராமா கண்டென்ட்ஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன்.